ஹிஜ்ரி 2ஆம் வருடம் ரமலான் பிறை 17இல் இடம்பெற்ற முதல் புனித போர் மற்றும் மிக முக்கியமான போர் பத்ர் போர் ஆகும். இது மதினாவில் இருந்து 80 மைல் தொலைவில் உள்ள பத்ர் எனுமிடத்தில் இடம்பெற்றது. இதில் காபிர்களுக்கு தலைவனாக அபூஜஹல் மற்றும் இப்னு ஹிஷாமும், முஸ்லிம்களுக்கு தலைவராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள். முஸ்லிம்களின் படையில் மொத்தம் 313 பேர்கள், எதிரிகளின் படையிலோ 1000 பேர்கள். முஸ்லிம்களின் படையை விட 3 மடங்கு பெரியது எதிரிகளின் படை. மேலும் முஸ்லிம்களிடம் போதிய யுத்த சாதனங்கள் இருக்கவில்லை. முஸ்லிம்களிடம் 2 குதிரைகள் மட்டுமே இருந்தன. காஃபிர்களிடமோ 300 குதிரைகள் இருந்தன. முஸ்லிம்களிடம் 70 ஒட்டகங்களே இருந்தன. அவை 3க்கு 1 என்ற அடிப்படையில் பங்கு செய்யப்பட்டன. காஃபிர்களிடத்தில் 700 ஒட்டகங்கள் இருந்தன. முஸ்லிம்களிடத்தில் 8 வாள் மற்றும் 60 கேடயங்களுமே இருந்தன. காஃபிர்களிடத்திலோ 600 வாள் மற்றும் கேடயங்கள் இருந்தன. உண்மையில் பத்ர் களத்தில் நின்ற முஸ்லிம்கள் நோன்பாளிகள் மற்றும் உடலில் பலம் குறைந்தவர்கள் ஆவர். பத்ரில் 6 முஹாஜிர்களும் 8 அன்சாரிகளும் ஷஹீதானார்கள். எதிரிகளில் அபூஜஹல் உட்பட 70 பேர் கொல்லப்பட்டனர். இப்போரில் அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி தனது உதவியை முஸ்லிம்களுக்கு நேரடியாக வழங்கினான். அல்லாஹ்வின் உதவி காரணமாக பத்ர் போர்க்களத்தில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றனர். பத்ர் யுத்தம் தொடர்பான சுருக்கமான விளக்கத்தை தந்தமைக்காக சுவனப்பாதை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.